ஜோஹரில் ஒரு காலத்தில் பிரபல தலைவர்களின் நாடாளுமன்ற தொகுதியாக அறியப்பட்டதுதான் சிகாமாட். மறைந்த மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்துசி சுப்பிரமணியம், முன்னாள் சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் சா சுப்பிரமணியம் என பல ஜாம்பவான்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் வந்த தொகுதி அது. இன்று அத்தொகுதிக்கான தற்போதைய மக்களவை பிரதிநிதியாக இருப்பவர் பக்காத்தான் ஹராப்பானை சேர்ந்த இளைஞர் யுனேஸ்வரன் ராமராஜ். ஜோஹரில் இந்தியர்கள் அதிகம் வாழும் மாவட்டங்களில் ஒன்றான சிகாமாட்டில் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களே மக்களின் பெரிய எதிர்பார்ப்பு என வணக்கம் மலேசியாவிடம் அவர் தெரிவித்தார். மக்களோட தேவை என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடணும். சர்ப்ரைசிங்லி என்னென்னு பார்த்தீங்களா, நம்பர் 1 மக்கள் எதிர்பார்த்தது டெவலப்மெண்ட்ஸ். புதுசாக ஏதாவது இருக்குமா சிகாமாட்டில்? புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு பில்டிங்காச்சும் வருமா, இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருமா? இந்த மாதிரியான இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸை பற்றி அதிகமான ஒரு 76% மக்கள் விருப்பப்பட்டிருந்தாங்க. அவ்வகையில் தொகுதி மக்களுக்கு தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதே தன்னுடைய முக்கிய கவனமாகவும் உள்ளதாக கூறுகிறார். சிகாமாட்டில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து கேட்டபோது அது தொகுதி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தேசிய பிரச்சனையும் கூட என்பதை யுனேஸ்வரன் ஒப்புக்கொண்டார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கல்வி ஒரு முக்கியமான அதுக்கு ஒரு பின்னணியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு இன்னும் தேர்ட் வேர்ல்டு லேபர் சப்ளை நம்பி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இருக்குது. அதாவது லோவஸ்ட் லேபர் சப்ளையோட கண்ட்ரிஸ். அப்போ இந்த மாதிரியான குவாலிட்டியான இண்டஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம அதிகமான இன்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். இப்போ இவ்வளோ நாட்டுக்கு முதலீடு வருதே, இப்போ அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யூரோப்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் எப்பயுமே கோலாலம்பூர் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் கிளாங் வேலி மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? இப்படி இந்த ஈஸ்ட் மலேசியா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸில் கிளந்தான், தெலங்கானா மற்றும் ஜோஹர், ஏன் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் இந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா பரந்த நிலம் இருக்குது, நல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்குது. அது இதெல்லாம் இந்த கன்ஜெஷன்ஸ்லாம் குறைக்கும். ஸோ இது அதிகமான ஹை அண்ட் பிஸ்னஸ், இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரியான இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சோலார் ஃபார்மிங், இந்த மாதிரி இடத்துல அதிகமாக நம்ம முதலீடு செய்யலாம் அப்படின்றதுக்கு அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இது கண்டிப்பாக இஸ் அ லாங் டேர்ம் பிளான். இது உடனே எடுத்துமா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தான். பட் சிகாமாட் இஸ் இன் ஈஸி, அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் ஜோனில் இருக்குது. அந்த ஜோனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அதுக்கு 10 மில்லியன் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 7-8 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கலெக்ஷன் சென்டர் மற்றும் அக்ரோ ஃபார்மிங், அது பார்த்திங்கன்னா டெய்ரி ஃபார்ம், இதெல்லாம் இந்த ஃபியூச்சர் பிளானில் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இன்க்ளூடிங் சிகாமாட், இதில் ஏற்ப இந்த பட்ஜெட்டில் ப்ரோக்ராமில் இருக்காங்க. தொகுதி மேம்பாடுகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்னும் 4-5 ஆண்டுகளில் சிகாமாட் நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பிறப்பு பத்திரம், அடையாள அட்டை போன்ற பிரச்சனைகளுக்கு சிகாமாட்டில் எந்த அளவுக்கு உள்ளன என கேட்கப்பட்டதற்கு யுனேஸ்வரன் கூறியதாவது, அதாவது பிஜபா டயரோட ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ரெக்கார்ட் பிரகாரம் ஏறக்குறைய 112 ஏழை குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ரெக்கார்ட். குடும்பம்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த சமூக பிரச்சனைகள் மற்றும் வறுமை இதெல்லாம் சிகாமாட்டில் இருக்குது. அதாவது இந்த டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் வீடு வாங்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரெண்ட் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், அப்புறம் இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இல்லை. இப்போ அது ரொம்ப அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா பல தீர்வுகள் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது நான் இல்லாத போது நம்மளோட எம்பி இல்லாத டைம்லேயே அதெல்லாம் சால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்தளவு பெரும்பாலும் அந்த பெரிய பிரச்சனைகள் இல்லை. இப்போதைக்கு சிகாமாட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்புகள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். 2022 பொது தேர்தலில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யுனேஸ்வரன் தமது சேவையின் மூலம் தொகுதி மக்களின் நன்மதிப்பையும் தொடர் ஆதரவையும் பெற மேலும் கடுமையாக பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.